ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சண்டே எடுத்த வீடியோ. சண்டே என்ன ஸ்பெஷல்னு எங்கள் வீட்டில் மட்டன் தான். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு மட்டன் கிரேவி வைக்கிறதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றி கடாயில் பட்டை சோம்பு கொஞ்சம் தாளிச்சிட்டு ஒரு 2 பெரிய வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இது கூட வந்து ஒரு பெரிய 6 தக்காளியை ஒரு தக்காளி போட்டுக்கிட்டேன். இதையும் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கணும். அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச மட்டன் போட்டுக்கணும். நம்ம மட்டன் வந்து கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு 4 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். அதை போட்டு நல்லா வதக்கிட்டு காரத்துக்கு வந்து மிளகாத்தூளும் மட்டன் மசாலா மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இது போட்டு பச்சை வாடை போய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச மட்டன் தண்ணி இருக்குல்ல, அந்த ஸ்டாக்கே ஊற்றிக்கணும். நான் ஃபஸ்ட்டே கொழுப்பு குக்கரில் போடலை. அது கரைஞ்சி ஆறுனதுக்கப்புறம் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொழுப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். சைட்லேயே பிரியாணி செய்கிறதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் ரொம்ப காஞ்சிச்சு, எண்ணெயும் நெய்யும். அதனால் வெங்காயத்தை ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஹோல் ஸ்பைசஸும் முந்திரியும் போட்டுட்டேன். அது கூட ஒரு பே லீஃபும் போட்டுட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூனு, ஒரு தக்காளி போட்டிருக்கேன். நான் ஒரு 1.5 டம்ளர் அரிசியில் தான் செய்கிறேன், அதனால் தக்காளி கம்மியாக தான் சேர்த்துக்கிட்டேன். அது கூட வந்து இதில் வந்து புதினா, மல்லித்தழை, பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் இதை அரைச்சி பேஸ்ட்டாக போட்டிருக்கேன். அதுக்குள்ளே மட்டன் ரெடி ஆயிடுச்சு. மல்லித்தழை தூவி இறக்கி வச்சாச்சு. இந்த அரைச்சி பேஸ்ட்டு போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்க வரைக்கும் வதங்க விட்டுட்டு மிளகாத்தூளும் நான் வந்து பிரியாணி பொடி வந்து பட்டை, ஏலக்காய், கிராம்பு வந்து பொடிச்சு வச்சுருந்தேன். அது 1 ஸ்பூனு, 1 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கிட்டேன். மல்லித்தூள் போட்டு நல்லா அது பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதங்கிட்டு தயிர் ஒரு 50 ml தயிர் ஊற்றிக்கிட்டு அந்த மிக்ஸி ஜாரை அலசி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இந்த மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதங்க விட்டுட்டு வேக வச்ச மட்டன் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். அது கூட வந்து அரிசி ஊற வச்ச அரிசி வந்து தண்ணி நல்லா வடிச்சிட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம மட்டன் வேக வச்ச ஸ்டாக் இருக்குது அதுவே போட்டுக்கணும். அப்போ தான் டேஸ்ட் இருக்கும். தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு செக் பண்ணி மல்லித்தழை தூவி மூடி வச்சிட்டேன். ஒரு 3 விசில் விட்டு இன்றைக்கி நார்மல் சாப்பாடு அரிசியில் தான் செஞ்சேன். அதுக்குள்ளே எங்கள் பெரியம்மா பெரியப்பா ஊர்லேருந்து வந்திருந்தாங்க என்னை பார்க்குறக்கு. அதனால் அவங்களுக்கு டீ போட்டு கொடுத்துட்டு எனக்கு வந்து செவ்வரொட்டி செய்கிறதுக்கு வந்து ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திட்டு கொஞ்சம் சோம்பு, ஒரு 4-5 சின்ன வெங்காயம், கொஞ்சம் ஒரு கத்து கருவேப்பிலை, ஒரு அரை தக்காளி, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு இதை நல்லா உப்பு போட்டு வதக்கிட்டு வெட்டி வச்ச செவ்வரொட்டியும் போட்டு அதையும் வதக்கிட்டு கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மட்டன் மசாலா போட்டு வதக்கி கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். அவ்வளோதான். இது அப்படியே தொக்கு மாதிரி ஆயிரும். இது நிறைய பேர் சுட்டு சாப்பிடுவாங்க. எனக்கு சுட்டு சாப்பிட்டா பிடிக்காது. அதனால் இந்த மாதிரி செஞ்சு தான் நான் சாப்பாட்டில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ருக்கேன். இது ரெடி ஆகிடுச்சு. மல்லித்தழை தூவி இறக்கி வச்சுக்கிட்டேன். எங்கள் பெரியம்மாவும் வந்து மட்டன் சாப்பிட மாட்டேன்னு சொன்னாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு பாசிப்பயிறு கடையிலன்னு சொல்லிட்டு பாசிப்பயிரை வறுத்து அலசி எடுத்துகிட்டு ஒரு 4-5 சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகா, ஒரு தக்காளி, கொஞ்சம் சீரகம், மஞ்சத்தூள், கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்து கடைஞ்சி தாளிச்சிக்க வேண்டியதுதான். அவ்வளோதான். பிரியாணியெலாம் ரெடி ஆகிடுச்சு. பிரியாணி சூப்பராக இருந்துச்சு. மைல்டான ஃப்ளேவரில் நல்லா இருந்துச்சு. என் பையன் நல்லா விரும்பி சாப்பிட்டான். பிரியாணி, ரசம், ஒயிட் ரைஸ் எங்கள் பெரியம்மாவுக்கும் எங்கள் பெரியப்பாவுக்கும், அதுக்கப்புறம் பாசிப்பயிறு கடைஞ்சது, செவ்வரொட்டி, மட்டன் பிரியாணி பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குன்னு. மட்டன் கிரேவி சூப்பராக இருந்தது. அப்புறம் ஆனியன் ரைத்தா. அவ்வளோதான். எங்கள் சண்டே முடிஞ்சிச்சு.